நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷ்வா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜோஷ்வா டிவி நேயர்களை யாருமே வாழ்த்துகிறேன். இந்த நாளில் கூட நம்ம தியானிக்க போகிற பகுதி லூக்கா 19வது அதிகாரத்தில் 2வது வசனம். ஆயக்காரனுக்கு தலைவனும் ஐஸ்வர்யவானுமாய் இருந்த சகேயு என்னப்பட்ட ஒரு மனுஷன் இயேசு எப்படிப்பட்டவரோ என்று அவரை பார்க்க வகை தேடினான். அவன் குள்ளனானபடியால் ஜனக்கூட்டத்தில் அவரை காணக்கூடாமல். இந்த இடத்துல இந்த பகுதியில் ஒரு அருமையான ஒரு மனிதனை, ஒரு சகைங்கிற ஒரு மனிதனை பற்றி நம்ம என்ன செய்கிறோம் பார்க்குறோம். இந்த சம்பவம் எங்கே நடக்குன்னா எரிகோங்கிற பட்டணத்தில். நீங்கள் முதல் வசனத்தில் பார்த்தீங்கன்னா, அவர் எரிகோவில் பிரவேசித்து அதன் வழியாய் நடந்து போகலாம். இயேசு கிறிஸ்து நடந்து போயிட்டு இருக்கிறார். அப்போ அவர் எப்படிப்பட்டவரோ என்று பார்க்கறதுக்கு இந்த சகைங்கிற மனிதன் என்ன செய்கிறான், ஆசைப்படுறான். அவன் யாராக இருக்கிறான்னா, ஆயக்காரருக்கு தலைவனும் ஐஸ்வர்யவானும், ஒரு ஐஸ்வர்யவான், ஒரு பெரிய பணக்காரனாக இருக்கிறான். அவனுக்கு இயேசுவை பார்க்குறதுக்கு ஒரு ஆசை. அப்போ ஒரு பணக்காரங்கன்னா அவங்க ஒரு ஸ்டேட்டஸில் இருப்பாங்க, ஒரு லெவலில் நம்ம இந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் இந்த இடத்துல ஐஸ்வர்யவானாக இருந்த அப்படிங்கிற அழகாக போடப்பட்டிருக்க அந்த இடத்துல சகை எனப்பட்ட ஒரு மனுஷன். அவன் ஆண்டவரை பார்க்குறதுக்கு அவர் எப்படிப்பட்டவரோ, அவனுடைய இருதயத்தில் உள்ள ஆசை அதுதான். அவன் இயேசு எப்படிப்பட்டவர் நம்ம பார்க்கணும். அப்போ நிறைய இயேசு கிறிஸ்துவை பற்றி அவன் என்ன செஞ்சுருக்கிறான், கேள்விப்பட்டிருக்கணும். அவன் குள்ளனானபடியால் ஜனக்கூட்டத்தில் அவரை காணக்கூடாமல், அவன் ரொம்ப ஷார்ட்டாக இருக்கிறதுனால கூட்டங்களுக்கு மத்தியில் ஆண்டவர் நடந்து போகும்போது, இயேசு கிறிஸ்து நடந்து போகும்போது அவனால் இயேசு கிறிஸ்துவை பார்க்க முடியல. அதனால அவன் என்ன போகிறான்னா, அவர் போகும் வழியில் முன்னதாக ஓடி, அதுதான் அந்த வார்த்தை தான் ஒரு அருமையான ஒரு வார்த்தை. இயேசு கிறிஸ்து வர்றதுக்கு முன்பதாக அவர் போகிற இடத்துக்கு ஒரு ஐஸ்வர்யவான், ஒரு பெரிய ஒரு கனம் பொருந்திய ஒரு மனிதன், ஒரு ஆயக்காரருக்கு தலைவனாகவும் இருக்கான். அவனுக்கு நிறைய அதில் போட்டிருக்கு, தலைவனும் இருக்கான், ஐஸ்வர்யவனாகவும் இருக்கான். அப்போ அவன் எங்கே போகிறான்னா, ஆண்டவரை பார்க்குறதுக்கு ஒரு ஆசையாக அவர் நடந்து வருகிறதுக்கு ஜனக்கடங்குக்கு முன்பதாக ஓடி போய் எங்கே போய் இருக்கிறான்னா, அவரை பார்க்கும்படி ஒரு காட்டத்தி மரத்தில் ஏறினான். ஒரு மரத்து மேலே என்ன செய்கிறான், ஏறினான். அந்தளவு ஒரு ஆர்வம் ஆண்டவரை பார்ப்பதில்லை. அப்போ இயேசு அந்த இடத்தில் வந்தபோது அண்ணாந்து பார்க்கிறார். அவ்வளோ ஒரு கூட்டத்தின் மத்தியில் வருகிற இயேசு கிறிஸ்து அந்த மரத்துக்கிட்ட வந்த உடனே இவனுடைய ஆர்வத்தை பார்த்து அண்ணாந்து என்ன செய்கிறாரு பார்க்குறாரு. இதுதான் அந்த இடத்துல ஒரு பெரிய ஹைலைட்டான ஒரு பகுதியாக இருக்குது. இப்போ நம்மளும் நம்ம ஊரில் இருக்கிறோம், நம்ம இந்த நாட்டில் ஊரில் ஒரு குடும்பத்தில் நம்ம இருக்கிறோம். இப்போ இயேசு கிறிஸ்து நம்ம வீட்டுக்கு வருகிறார், நம்ம இடத்துக்கு வருகிறார்னா யாரை ஆசையாக பார்ப்பார் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, இப்படிப்பட்ட ஒரு ஆர்வமாய் உள்ள ஒரு மனிதர்களை தான் ஆண்டவர் என்ன செய்ய முடியும், ஆசையாக பார்க்க முடியும். அவர் மேலே இவ்வளோ அன்பு, அவரை எப்படிப்பட்டவரோ என்று பார்ப்பதற்கு அவன் முன்னதாக ஓடுறான். அப்போ நம்ம ஒரு ஜபம் வச்சா நம்ம ஜபங்களுக்கு முன்பதாக போகிறோமா, ஆண்டவருடைய காரியங்களுக்கு நம்ம எவ்வளோ முன்பதாக நம்ம என்ன செய்கிறோம், நிற்கிறோம். ஒரு ஆண்டவருக்கு செய்ய வேண்டிய காரியத்தில் நம்ம முன்பதாக இருக்கிறோமா. அது நிறைய இடத்துல பைபிளில் ஆண்டவர் அதிகாலையில் எழுந்திரிச்சு தேடுவதை தான் ஆண்டவர் விரும்புவார். அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள் அப்படின்னு போடப்பட்டிருக்க வசனம். இப்போ அவரை கண்டடையணும்னா நம்ம என்ன செய்யணும், அதிகாலையில் எழுந்திரிச்சு தேடணும். நீங்கள் ஆதியாகமத்தில் பழைய ஏற்பாடுலலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, மோசையெல்லாம் ஆண்டு சொல்கிறது, அந்த அவரை பார்ப்பதற்கு மலைக்கு ஏறி வருவதற்கு விடியற் காலத்தில் தான் எழுந்திரிச்சு ஆயத்தப்பட்டு மோசையை போவார். ஆபிரகாம் ஈசாக்கா பலிடுறதுக்கு பார்த்தீங்கன்னா விடியற் காலத்தில் தான் என்ன செய்வார், போவார். அந்த செங்கடல் ஆண்டவர் பிளக்கிறதுக்கு அந்த டைம்லலாம் பாருங்கள், விடியற் காலத்தில் தான் ஆண்டவர் அவங்க அந்த பார்வோன் சேனைகள் ஆண்டவர் யுத்தம் பண்ணியிருப்பார். இப்போ நம்ம ஆண்டவர் அதிகாலையில் நமக்கு அந்த ஒரு நாளில் தொடங்குற நேரத்தில் காலை வேலையில் எல்லாவற்றுக்கும் முதலான வேலையை நம்ம யாருக்கு கொடுக்கணும், ஆண்டவர் கொடுக்கணும். வேலையில் அந்த டைமில் நம்மளுடைய பணத்தில் நம்மளுடைய விருப்பங்களில் நம்ம எல்லா காரியங்களையும் இந்த சகைவு பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு ஆசை ஆண்டவருக்காக செய்கிறதில்ல. அப்போ நம்ம ஆண்டவருக்குரிய காரியங்கள் எல்லாவற்றையும் நம்ம ஆர்வமாக ஆசையாக இருந்தோம்னா ஆண்டவரும் நம்மளை பார்ப்பதற்கு எப்படி வருவார், ஆசையாக வருவார். நீங்கள் அதில் பார்த்தீங்கன்னா ஜனக்கூட்டம் அழகாக போடப்பட்டிருக்க, அவர் போகும் வழியில் முன்னதாக ஓடி அவரை பார்க்கும்படி ஒரு காட்டும். ஏன்னா ஜனக்கூட்டத்தில் அவரை காணக்கூடாமல், ஜனக்கூட்டம்னா கிட்டத்தட்ட நிறைய கூட்டம், அத்தனை கூட்டத்திலையும் எல்லாருடைய இருதயத்தை காட்டிலும் ஆண்டவர் யாருடைய இருதயத்தை நேசிச்சிருக்கிறார், சகையுடைய ஆர்வம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு அந்த நாளில் என்ன செஞ்சிருக்கு, தெரிஞ்சிருக்கு. அப்போ நம்ம நிறைய நேரத்தில் புலம்புவோம், நான் எவ்வளோ ப்ரேயர் பண்ணுறேன், வருஷ காலமாக ப்ரேயர் பண்ணுறேன்,
இத்தனை நாளாக ப்ரேயர் பண்ணுறேன், என் ஜெபத்துக்கு ஆண்டவர் ஆன்சர் கொடுக்க மாட்டேங்கிறாருன்னா நீங்கள் நம்மளையே நம்ம ஒரு வாட்டி என்ன செய்யணும், சோதித்து பார்க்கணும். நம்ம ஆர்வமாய் ப்ரேயர் பண்ணுறோமா, ஆர்வமாக ஆண்டவரை தேடுறோமா, இல்லை கடமைக்காக எல்லாரும் தேடுகிறாங்க, எல்லாரும் சர்ச்சுக்கு போகிறாங்க, எல்லாரும் ப்ரேயர் பண்ணுறாங்க, எல்லாரும் பைபிள் வாசிக்கிறாங்க அப்படிங்களா? ஆண்டவர் மேலே நமக்கு ஒரு ஆர்வம் இருக்கணும், ஆண்டவர் மேலே ஒரு ஆசை இருக்கணும். நமக்கு அந்த ஒரு ஆசையோடு, அந்த ஆர்வத்தோடு, விருப்பத்தோடு நம்ம தேடினோன்னா அவர் நம்மளை என்ன செய்வார், பார்ப்பார். அதில் 4வது வசனத்தில் அதான் போடப்பட்டிருக்கு. அந்த 5வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா, இயேசு அந்த இடத்தில் வந்தபோது அண்ணாந்து பார்க்குறார். அத்தனை ஜனக்கூட்டத்தின் மத்தியிலும் அந்த மரத்துக்கிட்ட வந்து அண்ணாந்து பார்க்கிறார். ஏன்னா சகேயுடைய இருதயத்தை ஆண்டவர் என்ன செஞ்சார், அறிந்தார். அவன் வந்து முன்னதாக அவ்வளோ ஒரு பெரிய கனம் பொருந்திய மனிதனாக இருந்தாலும், அவன் ஐஸ்வர்யவானாக இருந்தாலும், அந்த ஆயக்காரனுக்கு ஒரு தலைவனாக இருந்தாலும், அவனுடைய பொறுப்புகளை, அவனுடைய ஸ்டேட்டஸ் எல்லாம் அவன் என்ன செய்யலை, யோசிக்கலை. அன்றைக்கு இயேசு கிறிஸ்துவை பார்த்துருக்கணும், இன்றைக்கு எரிகோவுக்கு வாராரு, நான் அவரை பார்த்துடணும். அவனுக்குள்ள அந்த ஒரு ஆசை மட்டும்தான் என்ன செஞ்சிச்சு, இருந்துச்சு. ஓடி போய் பார்க்குறான். அப்போ ஆண்டவர் வந்து அந்த இடத்துல வந்து அண்ணாந்து பார்த்து அவனை கண்டு, சகேயுவே நீ சீக்கிரமாக இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டிலே தங்க வேண்டும். அன்றைக்கு அவன் ஆசைப்பட்டது ஒரே ஒரு சின்ன காரியம், அவர் எப்படிப்பட்டவர் என்று பார்ப்பதற்கு. ஆனால் ஆண்டவர் அவனுக்கு கொடுக்குற ஒரு பெரிய கிஃப்ட்டு, உன் வீட்டில் நான் அன்னைக்கு என்ன செய்யணும், தங்கணும். அதை தான் ஆண்டவர் நம்ம வாழ்க்கையிலையும் எதிர்பார்க்க. நம்ம வீட்டுக்கு ஆண்டவர் வரணும், நம்ம இருதயத்தில் ஆண்டவர் தங்கணும்னா நம்மக்கிட்ட இப்படிப்பட்ட ஒரு ஆர்வம் இருக்கணும், ஆண்டவரை குறித்த ஒரு ஆர்வம் நமக்குள்ள என்ன செய்யணும், இருக்கணும். நம்ம நிறைய நேரத்தில் அப்படி தான் ஆண்டவரை வந்து தேவையான நேரத்தில், நமக்கு ஒரு கஷ்டம் வரும்போது, தேவை வரும்போது தேடுறோமே தவிர, இந்த ஒரு ஆர்வம் இந்த இடத்துல சகையை வந்து ஆண்டவரை நம்ம இந்த நீங்கள் மத்தேயு, மார்க், லூக்கால பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஆண்டவர்கிட்ட வர்றது ஏதாட்டும் சுகமாகிறதுக்கு, வியாதி நீங்கிறதுக்கு, அற்புதம் நடக்கிறதுக்கு நிறைய சம்பவங்கள் பார்த்துருப்போம். ஆனால் இந்த சகையை பற்றி பார்த்தீங்கன்னா தான் அவன் அவரை பார்க்க ஆசைப்பட்டு என்ன செஞ்சிருப்பான், வந்திருப்பான். அவர் பார்க்க ஆசைப்பட்டு என்ன செஞ்சிருப்பான், வந்திருப்பான். அப்படிப்பட்ட ஒரு இருதயத்தையும் ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில் என்ன செய்கிறார், தேடுறார். அப்போ வந்துட்டு இன்னைக்கு உன் வீட்டில் தங்க வேணும் அப்படின்னு சொல்கிறார். தங்குறதுக்கு ஆசைப்படுறார். அவன் வீட்டில் அவனுக்கு ஆண்டவர் அவருக்கு முன்பதாக, ஆண்டவர் வர்றதுக்கு முன்பதாக ஓடி போய் மரத்தில் ஏறி இருந்து அவரை ஆர்வமாய் தேடினதுனால அவனுக்கு அன்றைக்கு கிடைத்த கிஃப்ட்டு இயேசு கிறிஸ்து அவன் வீட்டில் என்ன செய்கிறாரு, தங்குறார். அப்போ நம்மளும் அதே மாதிரி ஆர்வமாக அவரை தேடணும். கர்த்தரை வந்து முதலாவது என்னுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும்னா அவரை தேடணும், அவரோட நீதியை. அவன் அன்னைக்கு இயேசுவை மாத்திரம் தான் தேடணும், அவர் எப்படி இருப்பட்டவர்னு பார்க்க மாத்திரம் தான் தேடணும். நம்ம நிறைய நேரத்துங்களில் நம்ம போய் ஆண்டவர்கிட்ட பேசுறதுல நம்ம ஃபுல்லாக நம்ம தேவையை மட்டும் தான் பேசியிருப்போம். அவருக்கும் நமக்கும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் அது இதுவே என்ன செய்யாது, அதில் இருக்கவே இருக்காது. அவர் ஆசைப்படுற மாதிரி நம்ம அவர்கிட்ட போய் நம்ம ப்ரே பண்ணுறோமா, அவர் ஆசைப்படுற மாதிரி நம்ம அவர்கிட்ட பேசுகிறோமானா நிறைய நேரங்களில் என்ன செய்யாது, இருக்காது. ஆனால் இந்த இடத்துல பாருங்கள், அவனுக்கு அன்னைக்கு ஆண்டவர் அழகாக ஒரு கிஃப்ட் கொடுக்குறாரு. அவர் வந்து தங்கினாலே போதும், அவர் வந்து தங்கினாலே நம்ம வீட்டில் இருக்கிற இருள், நம்ம வீட்டில் இருக்கிற எல்லா கஷ்டங்களும் என்ன செஞ்சிடும், மாறிடும். அப்புறம் அவன் வந்து உடனே அப்பவும் பாருங்கள் மெதுவாக இறங்கலை, சீக்கிரமாக போனது முன்னாடி ஓடி போகிறான். அவர் கூப்பிட்ட ஒரு நிமிஷத்தில் அவருக்கு எந்த ஆன்சருமே கொடுக்கல, வெயிட் பண்ணுங்க ஆண்டவர் எதுவுமே சொல்லலை, சீக்கிரமாக இறங்கி சந்தோஷத்தோடய அவரை அழைத்து கொண்டு போனான். அவனுக்குள்ள அவ்வளோ ஒரு ஹாப்பியான, அவன் வந்து நினைக்கவே இல்லை, அவர் இயேசு கிறிஸ்துவை பற்றி கேள்விப்பட்டதுனால அவர் எப்படிப்பட்டவராக இருப்பார்னு பார்க்க தான் போனான். ஆனால் அன்றைக்கு அவன் சந்தோஷத்தோடு ஆண்டவர் என்ன செஞ்சுட்டு போகிறான், அழைத்து கொண்டு போனான். அதை கண்ட யாவரும் இவர் பாவியான மனுஷனிடத்தில் தங்கும்படி போனார் என்று முறுமுறுக்கிறாங்க. அப்போ சகைவு ஒரு ஐஸ்வர்யவான் தலைவனாக இருந்தாலும் அந்த பகுதியில் எல்லாரும் அவனை வந்து எப்படி ஒரு பட்ட மனிதன் முத்திரை குத்தி வச்சுருக்காங்க, பாவி, இவன் ஒரு பெரிய பாவி அப்படின்ட்டு. இப்போ நம்மளையும் நிறைய நேரத்தில் நம்ம கூட இருக்கிறவங்களே நம்மளை வந்து என்ன செஞ்சுருப்பாங்க, நம்ம ஒரு பெரிய பாவி, நம்ம தவறு செய்கிறோம் அப்படி தான் நம்மளை நினச்சிட்டு இருப்பாங்க. யார் எப்படி நினைக்கிறாங்க நமக்கு என்ன செய்யாது தெரியாது. நம்மளை ஒரு குற்றப்படுத்துகிற மனிதர்கள் இருப்பாங்க. நம்மக்கிட்ட நல்லா பேசிட்டே நம்மளை குற்றமாக நம்மளை தவறாக எடை போட்டு நமக்கு பின்பாக, நமக்கு முதுகு பின்பாக பேசுகிற மனிதர்களும் என்ன செய்வாங்க, இருப்பாங்க. அந்த இடத்துல சகையை சுற்றி இருந்த அத்தனை மனிதர்களும் அவன் ஒரு பாவியான மனுஷன் அப்படின்னு தான் என்ன செஞ்சுட்டு இருக்காங்க, பேசியிருக்காங்க. அவனுடைய பேர் அந்த இடத்துல ஒரு பாவியான மனுஷன். அப்போ ஆண்டவர் அவனோட தங்க போகிறத பார்த்தோன்னா ஆண்டவரே என்ன செய்கிறாங்க, எல்லாரும் முறுமுறுக்கிறாங்க. ஆனால் சகையை நின்று கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே என் ஆஸ்திகளில் பாதியை ஏழைக்கு கொடுக்கிறேன், நான் ஒருவனிடத்தில் எதையாயிலும் அநியாயமாய் வாங்கினது உண்டானால் நாளத்தனையாய் திரும்ப செலுத்துகிறேன் என்றான். ஆனால் அவனுக்கு வந்து ஆண்டவருக்கு அவன் கூட வாரேன்னு சொன்ன மாத்திரத்தில் அவன்கிட்ட இருக்கிற தவறு எல்லாம் அவனுக்கு என்ன செய்யுது, ஞாபகம் வருது. ஏன்னா ஆண்டவர் வந்து பரிசுத்தமுள்ள தேவன். அதில் வந்து அவர் வந்து அவன் மனுஷங்க தான் சொல்கிறாங்க பாவியான மனுஷன். ஏசு கிறிஸ்து சகையை பார்த்து பாவியான மனுஷன் சொன்னாரா, ஆனால் நீ உன் பாவத்தை விட்டு மனம் திரும்புன்னு சொன்னாரா, ஒன்றுமே சொல்லலை. ஆண்டவர் வந்து அவனுடைய ஆர்வத்தை பார்த்து அவரை அவ்வளோ ஆசையாக தேடி முகத்தை தேடி பார்க்குறதுக்கு இருக்கிறத பார்த்து என்ன செஞ்சுட்டார், வீட்டுக்கு வந்துட்டார். இன்றைக்கு நம்ம ஆண்டவர் நம்மகிட்ட அதுதான், நம்ம வந்து அவரை ஆசையாக தேடணும்.
நம்ம தேடுறதை பார்த்தே ஆண்டவர் நம்மளோட நம்ம இருதயத்தில் நம்ம வீட்டில் நம்ம கூடயே என்ன செய்வார் இருப்பார். ஆனால் அவனுக்கு ஆண்டவர் அவன் கூட வரேன்னு சொன்ன மாத்திரத்தில் ஆண்டவர் அவன் கூட போகும்போதே அவனுக்குள்ள அவனுடைய பாவம் எண்ணங்கள், அவன் என்னென்ன தவறுகள்லாம் செய்தான் அதெல்லாம் அவனை அறியாமலே அவன் என்ன செய்கிறான், அறிக்கையிடுறான். அதுதான் ரட்சிப்பு. அப்படிப்பட்ட ஒரு உணர்வை தான் ஆண்டவர் நம்மகிட்ட இந்த நாட்கள் என்ன செய்கிறார், எதிர்பார்க்குறார். நம்ம ஆண்டவரை ஆர்வமாய் தேடும்போது, ஆர்வமாய் தேட அமர்ந்திருக்கும் போதே நம்மக்கிட்ட இருக்கிற தவறுகள் நம்மளை அறியாமலே நம்ம என்ன செய்ய ஆரம்பிச்சிடும், விட ஆரம்பிச்சிடும். நம்ம பேசுகிறது தப்போ, நம்ம எதாவது செய்கிற நம்ம நிறைய பொய் சொல்லலாம், நம்ம யார் மனசையாட்டு கஷ்டப்படுத்துகிற மாதிரி பேசலாம், அதெல்லாம் ஆண்டவருக்கு பிரியம்லாம் நிறைய காரியங்கள் நம்ம இச்சிக்கலாம், நம்ம தவறான நிறைய பாவங்கள் நம்ம சிந்தனையில் பாவம் செய்யலாம். என்ன பாவங்களாக இருந்தாலும் சரி, நம்ம கோபப்படலாம், நிறைய பாவங்கள் நிறைய தவறுகள் இருக்கலாம். எல்லாவற்றையும் ஆண்டவர் நமக்கு என்ன செய்வார், உணர்த்த ஆரம்பிச்சிடுவார். நம்மளை அறியாமலே அந்த தவறுகள்லேருந்து நம்ம என்ன செய்ய ஆரம்பிச்சிருவோம், வெளியே வர ஆரம்பிச்சிடும். இப்போ அவன் சொன்ன மாத்திரத்தில் ஏசு அவனை நோக்கி இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. அவனுக்கு மாத்திரம் இல்லை, அவன் வீட்டுக்கும் ஆண்டவர் அந்த ரட்சிப்பு என்ன செய்கிறாரப்போ, அவன் கூட இருக்கிற அவங்க வீட்டில் யாரெல்லாம் இருந்தாங்களோ எல்லாரும் ஆண்டவர் என்ன செஞ்சிருப்பார், அன்றைக்கு ரட்சித்துப்பார். எல்லாருக்குமே அந்த உணர்வு வந்திருக்கும், எல்லாருமே ரட்சிப்பார். எல்லாரும் அவங்களுடைய தவறை ஆட்டோமேட்டிக்காக என்ன செஞ்சிருப்பாங்கன்னு சொல்லியிருப்பாங்க. இதுதான் ரட்சிப்பு. இவனும் ஆபிரகாமுக்கு குமாரனாய் இருக்கிறானே, அழகா ஒரு பேர் கொடுக்குறாரு, ஆபிரகாமுடைய குமாரன். ஆபிரகாமுடைய குமாரனாய் அன்றனால அது நம்ம முதல்ல அந்த அதிகாரத்தில் முதல்ல பார்த்தோம். ஆயக்காரனுக்கு தலைவனும் ஐஸ்வர்யவானுமா இருந்த ஒரு சகையும் அந்த நாளில் ஆபிரகாமுடைய குமாரனாய் மாறிட்டான். ஆபிரகாம இன்னொரு இடத்துல ஆண்டவர் எந்த இடத்துல சொல்லியிருப்பாருன்னு பார்த்தீங்கன்னா, லாசருங்கிற ஒரு கஷ்டப்பட்ட ஒரு மனிதன் மறிக்கும் போது அவன் பரலோகத்தில் போய் அந்த ஐஸ்வர்யான் கண் முன்பாக எங்கே இருப்பான்னா ஆபிரகாமோட மடியில் இருப்பார். அப்படிப்பட்ட ஒரு பங்கு இங்கே யாருக்கு கொடுக்குறாரு, ஆண்டவர் சகையுக்கு கொடுக்குறாரு. அப்போ சகையும் மறுத்தா எங்கே போயிடுவார், பரலோகத்துக்கு போயிடுவார். கூட நின்று சொல்கிற அவரை குற்றப்படுத்தின யாராட்டு போக போகிறாங்களோ அது தெரியாது. அவங்க எல்லாரும் பாவியான மனுஷன்கிட்ட போய் பேசுகிறாரு, பாவியான மனுஷனுடைய வீட்டுக்கு போகிறாருன்னு சொன்னாங்க. ஆனால் அன்றைக்கு அந்த இடத்துல ரட்சிப்பு பெற்றது அந்த வீட்டில் பாவியான மனுஷன் தான் ரட்சிப்பையும் பெற்றான். பாவியான அந்த மனுஷனுடைய வீடு தான் அந்த ரட்சிப்பை என்ன செஞ்சு பெற்றுக்கணும். ஆனால் இதில் போய் நம்ம பார்க்குறோம், சகையை போய் ஆண்டோட்ட என் பாவத்தை மன்னிங்கன்னு கேட்டாரா, ஒன்றுமே கேட்கல. நீங்கள் என் கூட வாங்கன்னு கேட்டாரா, கேட்கல. நீங்கள் என் வீட்டுக்கு எதுவுமே கேட்கல. அவனுக்குள்ள ஒரு ஆர்வம் இயேசுவை பார்க்கணும். எல்லாருக்கும் முன்பாக ஓடுறான். அவன் தன்னுடைய ஸ்டேட்டஸ் எல்லாவற்றையும் விட்டு ஆண்டவரை தேடி ஓடுறான். அப்படி நம்ம தேடுகிறவர்களாக, நம்ம எவ்வளோ பெரிய அந்தஸ்தில் உள்ளவர்களாக இருக்கலாம், ஒருவேளை பெரிய பதவியில் உள்ளவர்களாக இருக்கலாம், எந்த லெவலில் நம்ம இருந்தாலும் ஆண்டவரை தேடுவதில் நம்ம எல்லாருக்கும் முன்பாக அவரை தேடணும். எல்லாருக்கும் முன்பாக அவருக்குரிய காரியங்களை நம்மளுடைய வாழ்க்கையில் எல்லாவற்றிற்கும் மேலே ஆண்டவரை நம்ம முதல்ல வைத்தோம்னா, நம்ம எத்தனை நேரம் சர்ச்சுக்கு போனாலும் யாரும் எதுவும் சொல்லட்டும், நம்ம எப்படி ப்ரேயர் பண்ணுறதுக்கு உங்களை சுற்றி இருக்கிற யாருனாலும் எதுவும் சொல்லட்டும், ஆனால் நீங்கள் ஆண்டவரை உற்சாகத்தோடு நீங்கள் ஆண்டவரை முழு மனதோடு நீங்கள் தேடும்போது, நம்ம அவரை தேடும்போது அவர் நம்மக்கிட்ட வந்த உடனே நமக்குள்ளே இருக்கிற தவறு அவர் நம்மளை அறியாமலே நம்ம இதில் சகைவ மற்றவர்கள் தான் சொன்னாங்க, ஆண்டவர் பாவினே என்ன சொல்லலை. உன்கிட்ட இந்த பாவம்லாம் இருக்குது, இதெல்லாம் நீ விட்டு மனம் திரும்ப, அப்போ தான் நான் உன் கூட வருவேன், எதுவுமே சொல்லலை. அவன் ஆர்வமாய் தேடினது நிமிஷம் ஆண்டவர் போகிறாரு. ஆண்டவர் பக்கத்தில் போனவுடனே அவனால் தன்னுடைய பாவத்திலேருந்து இருக்க முடியல. அவன் என்னென்ன தவறெல்லாம் செஞ்சானோ, ஒருவேளை யார்ட்டெல்லாம் காசு வாங்கியிருந்தானோ அவங்களுக்கெல்லாம் ரெட்டத்தனையாக இல்லை, நாளத்தனையாக ஆண்டருடைய அன்பு அதுதான். அவர் நமக்கு கொடுக்குற சந்தோஷம் அதுதான். அந்த பாவ உணர்வு அடைந்து தன்னுடைய பாவத்தெல்லாம் அறிக்கையிட்ட மாத்திரத்தில் அந்த வீட்டுக்கு ஆண்டவர் என்ன செய்கிறார், ரட்சிப்பு கொடுக்குறார். அவன் ஆபிரகாமுடைய குமாரன். அப்போ அந்த லாசரு மரித்த ஆபிரகாம் மடியில் போய் இருந்தது போல் சகையும் மரித்ததுக்கப்புறம் எங்கே போயிருப்பார், ஆபிரகாமோட தான் போயிருந்திருப்பார். அப்போ நம்மளும் ஆபிரகாமின் குமாரனாக நம்ம எல்லாரும் அந்த பரலோக ராஜ்யத்தில் பங்குள்ளவர்களாக மாறணும்னா நம்மளும் என்ன செய்யணும், இந்த சகையை போல் ஆண்டவரை தேடுவதில் ஒரு முன்மாதிரியாக இருக்கணும். இப்போ நம்மளை ஆண்டவர் சொல்லணும், இவங்கள மாதிரி தேடணும், இவ்வளோ மாதிரி தேடணும், இவனை மாதிரி என்னைய தேடணும் அப்படின்ட்டு ஆண்டவர் சொல்லணும். நம்ம அப்படி ஆண்டவருக்கு ஒரு எப்போவுமே நம்ம தேடுவதில், ஆண்டவரை பார்ப்பதில், வேதாகமத்தை வாசிப்பதில், ஆண்டவரை ஆராதனை செய்வதில், அவருக்கு பாட்டு பாடுவதற்கு ஊழியம் செய்வதில், அவருக்கு கொடுப்பதில் எல்லாவற்றிலும் நம்ம ஒரு உற்சாகமாய் முன்மாதிரியாக இருந்தால் சகைவை போல் ஆண்டவர் நம்மளை என்ன செய்வார், ஆசீர்வதிப்பார். அந்த 9வது வசனத்தில் போடப்பட்டிருக்கு, இயேசு அவனை நோக்கி இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது, இவனும் ஆபிரகாமுக்கு குமாரனாக இருக்கிறானே, இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார் என்றார். இப்போ இந்த இடத்துல சுற்றி இருந்த எல்லாருக்கும் எப்படி இருந்திருக்கும், அவனை குற்றப்படுத்தின எல்லாரும் மத்தியிலையும் ஆண்டவர் அவனை ஒரு பெரிய ஆபிரகாமுடைய குமாரன்கிற அளவுக்கு ஆண்டவர் என்ன செஞ்சிட்டார், மாற்றிட்டார். அவன் வீட்டில் போய் அன்னைக்கு தங்கினார். அப்படிதான் நம்ம முதல்ல நீங்கள் எந்த காரியத்துக்காக ஜெபிக்காமல் இருக்கலாம், சில இதுக்கு நம்ம ஜெபிக்க மறந்துருக்கலாம், நம்ம இந்த ஆசீர்வாதங்கள்லாம் நம்ம வாழ்க்கையில் வருமானு கூட நம்ம எண்ணங்களை தோண்டிருக்கவே முடியாது. ஆனால் நம்ம தேடுறது மட்டும் சகைவை போல் நம்ம உற்சாகமாக நம்ம தேடினோன்னா அன்னைக்கு உண்மையிலே சகை ஆசீர்வாதத்தில் உண்மையிலே ஆண்டவர் போய் தங்குறது ஒரு பெரிய ஆசீர்வாதம். அவன் ரட்சிப்படைந்தது ஆசீர்வாதம்.
அவங்க ஆபிரகாமின் குமாரன் பரலோக ராஜ்யத்துல பங்கு பெற்றது ஒரு பெரிய ஆசீர்வாதம். இந்த 3 ஆசீர்வாதங்கள் அன்னைக்கு சகையை எதிர்பார்க்கவே இல்லை. அவனுக்குள்ள இருந்தது ஒரு ஆர்வம் தான், இயேசு கிறிஸ்துவை பார்க்கணும்னு. அப்ப நம்மளும் ஆண்டவரை நிறைய கண்டிஷன் இல்லாம ஒரு ஆர்வமாய் நம்ம தேடினோம்னா நம்ம நினைக்காத ஆசீர்வாதங்களும் நம்ம கையில கொண்டு ஆண்டவர் என்ன செய்வார், தருவார். அப்படியே கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாமா? அன்புள்ள ஆண்டவரே, இந்த அருமையான நேரத்துல கூட தகப்பனே இசப்பா தியானித்த இந்த வார்த்தை இந்த பகுதியை நம்முடைய கரத்துல ஒப்பு கொடுக்குறோம் ராஜா. ஆண்டவரே, எந்த பிள்ளைகள் எல்லாம் ஆண்டவரே இசப்பா நானும் சகைவை போல இசப்பா இனிமே உற்சாகமா இவங்களை தேடுவேன் ராஜா, தேடுவேன். எனக்கும் அந்த ரட்சிப்பை தாங்க, என் வீட்டுக்கும் ரட்சிப்பை தாங்க, என் கூட தங்குங்க, என் கூட தங்குங்கன்னு யாரெல்லாம் ஜெபிக்கிறாங்களோ ஆண்டவரே இசப்பா அவங்களுக்கு ஆண்டவரே நீங்கள் ரட்சிப்பை கொடுங்க ராஜா. சகைவு கூட ஆண்டவரே நீங்கள் போய் தங்குனீங்களே, அதே போல் இந்த வார்த்தை கேட்குற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வீட்டிலையும் நீங்கள் தங்குங்க, ஒவ்வொரு வீட்லையும் ரட்சிப்பை நீங்கள் கட்டளையிடுங்க, ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலையும் ரட்சிப்பை நீங்கள் கட்டளையிடும்படியாக ஜெபிக்கிறேன் இசப்பா. எல்லாரும் பரலோக ராஜ்யத்தில் பங்குள்ளவர்களாக இருப்பதற்கு தின் உதவி செய்யுங்க. அவங்க கேட்குற வாஞ்சிக்கிற எல்லா ஆசீர்வாதங்களும் ஆண்டவரே, அவங்க நினைக்காத நன்மைகளும் ஆசீர்வாதங்களும் அவங்களுடைய இருதயத்திலையும் ஆண்டவரே குடும்பத்திலையும் வருவதற்கு தின் உதவி செய்யுங்க. ரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனில் நல்ல பிதாவே.